இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கராத்தே மாஸ்டர் ஷிஹான் உசைனி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது கடைசி ஆசை நிறைவேறாமல் போனதுதான் ரசிகர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மதுரையை பூர்வீகமாக கொண்ட கராத்தே மாஸ்டர் ஷிஹான் உசைனி புன்னகை மன்னன் படம் மூலம் அறிமுகமானார். அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் வரவே தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்தார். தனது நடிப்பின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார். குறிப்பாக விஜயின் நடிப்பில் வெளியான பத்ரி திரைப்படம் மூலம் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் ஷிஹான் உசைனி. அது மட்டுமின்றி வில்வித்தை பயிற்சியை பலருக்கு அளித்து வந்தார். அண்மையில் இரத்த புற்றுநோயால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புற்றுநோய் 4வது நிலையை அடைந்துவிட்டதாகவும் இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே தான் உயிரோடு இருப்பேன் என உருக்கமாக பேசியிருந்தார் ஷிஹான் உசைனி. இவரது வார்த்தைகள்தான் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் மீண்டு வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து வந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது தன்னுடன் நெருங்கி பழகி வந்தவர்கள் யாரும் பார்க்க வரவில்லை என வேதனை தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி விஜய் ஒருமுறை பார்க்க வேண்டும் என அவர் தனது கடைசி ஆசையை கூறியிருந்தார். ஆனால் அவரது ஆசை நிறைவேறாமல் போனது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி ஷிஹான் உசைனி உயிரிழந்தார். இவரது உடல் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக பெசநகரில் வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலருக்கும் நம்பிக்கை கொடுத்து வந்த கராத்தே மாஸ்டர் ஷிஹான் உசைனியின் இறப்பு செய்தி அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.